ரொம்ப சிறப்பாக இருந்தது. இது அவங்க சொல்கிறப்ப கிட்டத்தட்ட இந்த நாவலில் அவங்க லயிச்சு படித்த விஷயங்களையும் இதில் எல்லா விஷயங்களுமே இதில் அவங்களுக்கு ஈர்ப்புடையதாக இருந்தது. இந்த நாவலில் ஸ்லாகிச்சு அவங்க சொல்லக்கூடிய பல விஷயங்களை நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. குறிப்பாக பெண்கள் பாத்திர படைப்பு நான் என்னுடைய இதில் சொல்லணுன்னா, பெண்கள் பாத்திர படைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமானது. அதிகமான இந்த சமூகத்தினுடைய வழிகளை தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இதில் முதன்மையாக இருக்கக்கூடியது பெண்கள் தான். அந்த வகையில் இதில் இந்த நாவலை நான் படித்து முடிச்சுட்டு இப்போ நீண்ட காலம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு. திரும்ப திரும்ப நம்ம எல்லாரும் இது மறுவாசிப்பிற்கு உட்படுத்த வேண்டிய ஒரு நாவல். திரும்ப திரும்ப சில விஷயங்களை நம்ம பார்க்க போனோம்னா, மதம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மார்க்சியம் சார்ந்த விஷயங்கள் எதாக இருந்தாலும் திரும்ப திரும்ப நம்ம அதை பேசுகிறதுனாலையும் வாசிக்கிறதுனாலையும் தான் ஒரு அழுத்தமான தாக்கத்தை அது ஏற்படுத்துது. இந்த நாவல் கூட திரும்ப திரும்ப குறிப்பாக நம்முடைய வாசக பரப்பில் கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய நாவலாக நான் கருதுகிறேன். இது ஒரு படைப்பாளிக்கு நம்ம செய்யக்கூடிய உண்மையான ஒரு கடன் அப்படிங்கிறது இந்த நாவலை பலதரப்பட்ட இலக்கிய வட்டங்களுக்கும் கொண்டு போகணும். அந்த வகையில் எழுத்தாளர் சங்கம், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்களுடைய சங்கம் இது நிச்சயம் இன்னும் வாசக பரப்பிற்கு, அதிகமான வாசக பரப்பிற்கு நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய கடமை குறிப்பாக சேலம் மாவட்ட குழுவுக்கெலாம் இருக்குது. அதை தொடர்ந்து நம்ம செய்வோம். அவர் எழுத்தாளர், அந்த படைப்பாளிங்கிற முறையில் அவர் நம்மோட பக்கத்தில் இருக்கார். அவருடைய படைப்பு நமக்கு மிக அருகாமையில் இருக்குது. இந்த படைப்பில் இப்போ சோபனா தோழர் அவங்க சொல்கிறப்ப மிக அருமையாக சொன்னாங்க. இதில் பாத்திரங்களுடைய கட்டமைப்பு, அதனுடைய நேர்த்தி தன்மை எல்லாத்தையுமே அதை சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷங்களுக்கு முன்னாடியான ஒரு காலத்துக்கு நம்ம போக வேண்டியது ஒரு பீரியடு. இது மாதிரி நம்ம அப்படி நகர்ந்து ஒரு 50 ஆண்டுக்கு முன்னாடி நம்ம போனோம்னா, அப்போ உள்ள சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள், அந்த பகுதி மக்கள் சந்தித்தக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் இந்த நாவல் பேசுது. குறிப்பாக இந்த பெண்கள் பாத்திரத்தை திரும்ப நான் நினைவூட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, பெண்கள் சமூகத்தில் ஒரு எல்லா விதத்துலேயும் ஒடுக்குமுறைக்கு அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்காங்க. ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய வீரம் செறிந்த போராட்டமும் அவர்கள்ட்ட தான் வருது. ஆண்களை விட, ஆண்களுக்கு சமமாக, இன்னும் பல விஷயங்களில் சொல்ல போனோம்னா ஆண்களை விட வலிமையாக போராட்ட குணமுடையவர்கள் பெண்கள் அப்படிங்கிறத நான் என்னுடைய யதார்த்த வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். பல பெண்கள் அவங்க சமூகத்தில் மிக மோசமாக நிலைமைக்கு தள்ளப்பட்ட போதும் உறுதியான ஒரு மனநிலைமையில் போராடி அவங்க வாழ்க்கையை நிரூபித்திருக்காங்க. அந்த வகையில் இந்த பாத்திர படைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி நம்ம செண்பகராமன் சொல்கிறப்ப கூட இதில் இத்தனை ஆண்டு காலமானாலும் ஆன்மீகத்தையும் நம்ம அமெரிக்கா மாதிரி நாடாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தையும் தொட்டுட்டு அதில் இருந்து நம்ம இன்னமும் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நினைவூட்டினார். ஆன்மீகம் அப்படிங்கிறது சுத்தமாக புறந்தள்ளக்கூடிய விஷயம் இல்லை. ஆன்மீகத்தை பலதரப்பட்ட மக்களும் எடுத்துக்கிறாங்க. ஆன்மீகத்தை பழமைவாதிகள் எடுத்துக்கிறாங்க. ஆன்மீகத்தை சமகால மனிதர்களும் எடுத்துக்கிறாங்க. ஆன்மீகத்தை முற்போக்காளர்களும் கையாண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய தளம் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த நாவல் நிச்சயமாக, இந்த நாவலில் அதுவும் ஒரு பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. ஆன்மீகத்தை நாம் விட்டு கொடுத்துட முடியாது. ஆன்மீகம் ஒரு சாராருக்கு மட்டுமே சொந்தம், ஆன்மீக கலாச்சாரம், ஆன்மீக வரலாறு எல்லாமே ஒரு சாராருக்கு மட்டுமே சொந்தம்னு சொல்லி நாங்கள் தான் அதுக்கு ஒட்டுமொத்த குத்தகைதாரர்கள்னு யாரும் சொல்லிட முடியாது. ஏன்னா இதில் நாம் யாரெல்லாம் நினைக்கிறோமோ சாதாரண மக்கள், ஆன்மீகத்தை கடைபிடிக்கக்கூடிய சாதாரண மக்கள், அவர் நம்மோட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமது சக மனிதர்கள், அவர்கள் மிகவும் நம்பக்கூடியதும் ஆன்மீகம்தான். அதனால தான் அமெரிக்கா அரசியலாக இருக்கட்டும் அல்லது எந்த அரசியலாக இருக்கட்டும் ஆன்மீகத்தையும் தொட்டுட்டு தான் சொல்கிறாங்க. இதே ஆன்மீகத்தை எங்கே வைக்கணுமோ ஐரோப்பிய வரலாறு நமக்கு சொல்லியிருக்கு. எந்த இடத்துல ஆன்மீகத்தை சமூகத்தில் எந்த தூரத்தில் வைக்கணும், அறிவியலாக இருக்கட்டும் அல்லது அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகத்தை எந்த தூரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஐரோப்பிய வரலாறுலேருந்து கற்றுக்கலாம். அவங்க அது விஞ்ஞானபூர்வமான பார்வையை வளர்த்துக்கிட்டதுக்கு காரணமாக இன்றைக்கி தொழில் புரட்சியில் எல்லா விதத்துலேயும்
அவர்களுடைய கை ஓங்கி இருக்கு. அதனால ஆன்மீகம் வந்து எங்கெல்லாம் இழுத்துட்டு போய் நம்மளை கொண்டு போய் விடும், அந்த எந்த தூரத்துக்கு அதை வச்சிருக்கணும், எந்த தூரத்துக்கு அதோட நம்ம நெருக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஆன்மீகவாதியாக வரக்கூடிய கிறிஸ்துவ பாதிரியார் அவர் வந்து சிறந்த மனித நேயராக இருக்கார். அப்போ வந்து ஆன்மீகம் வந்து யாருக்கு ஆன்மீகம் வந்து மனித நோக்கமுள்ள பார்வை கொண்டவர்களுக்கும் சொந்தமானது தான். சக மனிதர்கள் அத்தனை பேருக்கும் ஆன்மீகங்கிறது சொந்தமானது தான். அதை நாமளும் மார்க்சியர்களும் எடுத்து ஆன்மீகத்தை நமக்கானதாக நம்ம மாற்றிக்கொள்வதற்கான உரிமை நமக்கும் இருக்கிறது. இந்த நாவல் அதையும் பேசுகிறது. இந்த நாவலை பொறுத்தவரை 2 பேருமே நல்லா சிறப்பாக பேசியிருக்காங்க. சண்முகராமன் அவங்க சோபனா அவங்க வந்து சிறப்பாக பேசியிருக்காங்க. இன்னும் நாம் வந்து அதிகமான வாசக பரப்பிற்கு இந்த நாவலை கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து, நம்முடைய நண்பர்கள் கருத்தாக நான் நினைக்கிறேன். இந்த இலக்கிய வட்டம் மட்டுமில்லாமல் மார்க்சிய வாசக வட்டத்திற்கும் இதை கொண்டு போகணும். பரவலாக வந்து மார்க்சியத்தை நேசிக்கக்கூடிய நூல்களை நேசிக்கக்கூடிய அத்தனை பேரும், குறிப்பாக நம்ம சேலத்தை எடுத்துட்டோம்னா அந்த சேலம் பரப்பிற்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டாய கடமை நமக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அந்த வகையில் அதையும் நாம் செய்வோம் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன்.